தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக அமைச்சர் விரிவாக்கம் தான் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த விரிவாக்கத்தில் எந்த கட்சிகளெல்லாம் பங்கு பெறப் போகிறார்கள் அமைச்சரவையில் என்ற எதிர்பார்ப்புக்கு இணங்க அது நாளைய தினம் அதற்கான முடிவுகள் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜய் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஏற்கனவே அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதி எம்எல்ஏ விஸ்வநாதன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. அது நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. விசிகாவை சேர்ந்த வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. காங்கிரஸில் 3 பெயர்கள் சொல்லப்பட்டு வந்தது. 3 பெயர்கள் யார் 2 பேர் என்ற கேள்விக்கு தற்போது அதிகாரப்பூர்வமாகவே விடை கிடைத்துவிட்டது. அதாவது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள், இடம்பெறுகிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளியாகிவிட்டது. காங்கிரஸ் மேலிடம் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுகிறது. விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் ஆகிய இருவரும், விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை மற்றும் திரு ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் இருவருதான் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. கே.சி. வேணுகோபால் அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு உறுதிப்படுத்தியிருக்கிறார். ராஜேஷ்குமார் கிள்ளியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக ராஜேஷ்குமார் இருக்கும் நிலையில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சரவையில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது என்பது உறுதியாக இருக்கின்றது. மிக பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. நீண்ட நாட்களாகவே காங்கிரஸில் யார் அந்த 2 பேர் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அதற்கு தற்போது அதிகாரப்பூர்வமான பதில் கிடைத்துவிட்டது. திரு ராஜேஷ்குமார் மற்றும் திரு விஸ்வநாதன் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சரவையில் பங்கெடுக்கிறார்கள். அதேபோன்று விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அவர்கள் சம்மதிக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கும் தலா ஒரு இடம் அமைச்சரவையில் வழங்கப்படும் என்பதும் உறுதியாக இருக்கு. நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் 2 பேர் யார் என்பது உறுதியாகிவிட்டது. மற்ற விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கலந்து கொள்கிறார்களா, பங்கெடுக்கிறார் என்பது நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிந்துவிடும்.